ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அருமையான கதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். பிரகாசமான மற்றும் பளபளப்பான ஒரு மிட்டாய் கோட்டை. கோட்டைக்குள்ளே ஒரு ராஜாவுக்கு எல்லா செல்வமும் இருக்குது. ஆனால் அவர் மனசில் நிம்மதி மட்டும் இல்லை. நாட்டில் எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க, நமக்கு மட்டும் என் மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. இப்படியே ரொம்ப காலமும் போயிடுது. ஆனால் அந்த கோட்டைக்கு வெளியில் ஒரு சின்ன குடிசை இருக்குது. அந்த குடிசையில் ஒரு வயசான தாத்தா இருக்கார். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு மல்லிகை செடி மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதுக்கு தினமும் மகிழ்ச்சியாக பாட்டு பாடினே தண்ணி ஊற்றிட்டு இருப்பார். அதுவும் பூக்கள் நிறைய பூக்குது. இதை பார்த்த ராஜாவுக்கு கோபம் வருது. நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட மகிழ்ச்சி இல்லை. அந்த கிழவங்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் எப்படி சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கோபம் வந்து ஒரு நாள் கோட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. நேராக வந்து அந்த வயசான தாத்தா கிட்ட கேட்குறாரு, கிழவனே, உன்னிடம் ஒன்றுமே இல்லை, ஆனால் எப்படி நீ மகிழ்ச்சியாக இருக்கிற என்று கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, மகிழ்ச்சி என்னிடம் இருப்பதில்லை, நான் பிறருக்கு கொடுப்பதில் தான் உள்ளது. கொடுப்பதா? என்னிடம் இல்லாததா? அப்படி என்ன நீ கொடுக்கிறாய்? இதோ இந்த மல்லிப்பூ வாசனை, முகர்ந்து பாருங்கள். ஆஹா, என்ன ஒரு அற்புத வாசனை! பல வருடங்களாக சோகத்தில் வாடியிருந்த ராஜாவின் முகம் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டது. பார்த்தீர்களா ராஜா, இந்த செடி என்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன், அது உங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றார் வயதான தாத்தா. அன்றுதான் ராஜாவுக்கு ஒரு உண்மை புரிய வருகிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது பொருட்களை சேர்த்து வைப்பதில்லை, பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதில் தான் உள்ளது என்று அவர் நன்றாக உணர்ந்து கொண்டார். நீதி: பகிர்ந்து உண்டால் மகிழ்ச்சி பன்மடங்கு உண்டாகும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.